இதெல்லாமே ராகுல் காந்தி தான் இதை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆஃப்டர் இன்னைக்கு 67 பிறகு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ், அது 60 வருஷமாக 59 வருஷமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பம், அவருடைய ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இது ராஜீவ்காந்தியோட, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவருடைய நினைவு நாளில் இன்னைக்கு நிறைவேறி. மக்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார் அமைச்சரா? நீங்க இதெல்லாம் என்னுடைய முக்கியமான விஷயமா, நான் கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், இப்போ ஒரு மக்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல வாழ்க்கை தர கொடுக்கணும்னா அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அது குடிநீராக இருக்கலாம், சாலை வசதியாக இருக்கலாம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இதையெல்லாம் நிறைவேற்றுவது தான் அடிப்படை விஷயம். மற்றபடி மக்களுக்கான திட்டங்கள், இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் நமக்கு டைட்டல் பார்க் இது மாதிரிப்பட்டதை உருவானது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கல்வியில் தேர்ச்சி பெற்ற செகண்ட் டிஸ்ட்ரிக்ட், 2வது டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்கவங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு மற்ற மாநிலங்கள்லேயும் மற்ற மாவட்டத்தில் தான் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் அங்கேயே வேலை பார்க்குறதுக்கு தொழில்நுட்ப பூங்கா அது மாதிரியான நிறுவனங்களை கொண்டு வரதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். தேங்க்யூ. இதெல்லாமே ராகுல் காந்தி தான் இதை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆஃப்டர் இன்னைக்கு 67 பிறகு கிட்டத்தட்ட 60 இயர்ஸ், அது 60 வருஷமாக 59 வருஷமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பம், அவருடைய ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இது ராஜீவ்காந்தியோட, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவருடைய நினைவு நாளில் இன்னைக்கு நிறைவேறி. மக்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார் அமைச்சரா? நீங்க இதெல்லாம் என்னுடைய முக்கியமான விஷயமா, நான் கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், இப்போ ஒரு மக்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல வாழ்க்கை தர கொடுக்கணும்னா அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அது குடிநீராக இருக்கலாம், சாலை வசதியாக இருக்கலாம், இல்லைனா ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இதையெல்லாம் நிறைவேற்றுவது தான் அடிப்படை விஷயம். மற்றபடி மக்களுக்கான திட்டங்கள், இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவில் நமக்கு டைட்டல் பார்க் இது மாதிரிப்பட்டதை உருவானது. ஏன்னா ஏற்கனவே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கல்வியில் தேர்ச்சி பெற்ற செகண்ட் டிஸ்ட்ரிக்ட், 2வது டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்கவங்க நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு மற்ற மாநிலங்கள்லேயும் மற்ற மாவட்டத்தில் தான் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் அங்கேயே வேலை பார்க்குறதுக்கு தொழில்நுட்ப பூங்கா அது மாதிரியான நிறுவனங்களை கொண்டு வரதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். தேங்க்யூ. The Chennai Silks in Mega Summer Sale.